இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட் ட்ராமா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே நம்ம ஹீரோனி வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட நேம் வந்து சாங் நிங் நிங். நான் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி. நானும் என் பெஸ்ட்டியும் சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு வரோம். அப்புறம் நான் கம்பெனியில் வர எல்லா கிளைண்ட்டுக்கிட்டையும் தினம் திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் என்னோட லைஃப் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு என்னோட தலையெழுத்து மாறும் நான் நினச்சி கூட பார்க்கல. நைட்டு ஓவர் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக நான் மயங்கிட்டேன். சொல்ல போனால் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு ஹீரோனுடைய வாய்ஸ் ஓவரும் முடியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி அதில் செத்து போயிடறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோனி ரூமில் தூங்கிட்டு இருந்த மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு லேடி இருந்துக்கிட்டு எந்திமா நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக போறீங்களா? நான் நாளைக்கு 2 பே பண்ணிடுவேன். ப்ராமிஸ் கண்டிப்பாக பே பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி கண்ணு முழிக்காமையே பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து இவங்களும் செல்ல நீ முழிச்சிட்டியா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனியுமே முழிச்சு பார்க்குறா. சுற்றி முற்றி பார்க்குறா. ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம்? ஓவர் டைம் ஒர்க் பார்க்கும்போது சடனாக மயங்கி இறந்துட்டோம்ல. அப்போ இது என்ன இடம்? ஒருவேளை நான் சாகலையோ? நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த வீடை ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போலோ. ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டுக்கெல்லாம் என்னால் ரெண்டு பே பண்ண முடியாது. எனக்கு இந்த வீடெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறா. ஏமா ஓடாதம்மா நில்லு. நீ எதுக்கு 2 பே பண்ணும்? நீ சாங் ஃபேமிலி விட்டு பொண்ணு. 3 நாளாக நீ சாப்பிடாம பட்னி கிடந்து மயங்கி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது எது சாங் ஃபேமிலி விட்டு பொண்ணா? இந்த நேம்லாம் என் பெஸ்டியோடைய ஃபேவரட் நாவல்ல வர கேரக்டருடைய நேம் தானே. அப்போ நம்ம செத்து இந்த நாவல் புக்குக்குள்ளேயே டிராவல் ஆகி வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோனி கண்டுபிடிச்சிடாங்க. அம்மா நான் மயங்கி கிடந்தேன் இல்லையா, அதனால கொஞ்சம் விஷயம்லாம் எனக்கு மறந்து போயிட்டு. ஸோ நம்ம ஃபேமிலி பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க, நம்ம தான் இந்த நாட்டிலே பெரிய பணக்காரு. அப்புறம் உன் அண்ணா சீவாவா இருக்கான். அடுத்து நீ என்னுடைய செல்லமான பொண்ணு அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நம்ம பணக்காரங்களா ஆகிட்டோம் அப்படின்னு அப்படியே அந்த ரூமை சுற்றி ஓடிட்டு இருக்கா. அம்மாக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவ யோசிக்கிறா, நம்ம பணக்காரி தானே. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பசியில் மயங்கி கிடந்தோம்? ஒருவேளை இங்கே யார்கிட்ட என்ன புள்ளி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறா. இல்லை இல்லை இவங்க யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டோரியை பற்றி எனக்கு ஒழுங்காக தெரியாது. என் பெஸ்டிக்கு தான் தெரியும். அவள் மட்டும் இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மிஸ் சென்னின்னு ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னு சர்வெண்ட் எல்லாருமே அந்த பொண்ணு உள்ள விடாம தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனியும் அது யாரு, அவளுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அம்மாவோ அது உன்னுடைய எனிமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எல்லா சர்வெண்டையும் இடிச்சு போட்டு உள்ள வந்துடுறா. எல்லாருக்கும் அதை பார்த்து பயமாயிருது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு பையனுக்காக எப்போதுமே சண்டை போட்டு தான் இருப்பாங்களாமா. இப்போவும் சண்டை தான் போட போறாங்க போல அப்படின்னு அம்மாவோ சண்டைலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா சண்டைலாம் போடல, ஏதோ ஒரு கியூட்டான சாங்க பாடுறா. அதை கேட்டு நம்ம ஹீரோனியுமே அதே மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாம தான் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென் பொண்ணு உடம்புல நம்ம ஹீரோனுடைய பெஸ்டி இருக்கா இல்லையா, அவ வந்திருக்கிறா. ஆக்சுவலி பெஸ்டியுமே ஓவர் டைம் ஒர்க் பார்க்கும்போது தான் இறந்தாலாமா. அதெல்லாம் ஹீரோனி கிட்ட சொல்ல சூப்பர்லா, கடவுள் நமக்குன்னு ஒரு அற்புத வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இனிமே நம்ம வேலைக்கே போக தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோனி சந்தோஷப்பட ஓவரா சந்தோஷப்படாத. நம்ம 2 பேரும் ஜஸ்ட் சைட் கேரக்டர் மட்டும் தான். ஒரிஜினல் ஸ்டோரி படி நம்ம 2 பேரும் இந்த நாவலுடைய மேல் லீடு மேல ரொம்ப லவ் வச்சிருப்போம். நான் வந்து என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோடைய வாரிசு. என் அண்ணா பெரிய மூவி ஸ்டார். ஆனா அந்த மூஃபனுக்காக அந்த மேல் லீடோட நேம் வந்து மூஃபனா. அந்த மூஃபனுக்காக நான் என் அண்ணாவை சைட் கேரக்டரா நடிக்க வற்புறுத்தினேன். அது மட்டும் இல்ல அந்த மூஃபனுக்காக என்னுடைய ஷேர் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தேன். ஆனா கடைசியில் என்னுடைய ஃபேமிலி பேங்க்ரட் ஆகி நான் நடுத்தரில் நிற்கிற நிலைமை தான் அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்போ என்னோட நிலைமை நீனும் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லை நீ அந்த மேல்நீட்டு மூஃபனுக்காக சாப்பிடாம பட்னி கிடந்து கடைசியில் உனக்கு புற்றுநோய் வந்துடும் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி எல்லா கதையும் சொல்ல. இப்படி ஒரு நிலைமையா? கண்டிப்பாக இந்த பணக்கார வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. நாம நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், நம்ம தலைவிதியை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒத்துமையா பேசுறத பார்த்தா அம்மாக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே என்ன பேசுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு கேட்க
பிடிக்கல. ஆனா சண்டை போடாம ஒத்துமையா பேசுறாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி சென் ஃபேமிலியும் சாங் ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முன்னாடியில இருந்து. ஆனா இவங்க 2 பேர் தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க போல. இனிமே அந்த கவலை இல்ல, 2 பேரும் பேச்சப் ஆகிட்டாங்க அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. வகை வகையா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்கும் சரி ஃப்ரெண்டுக்காரிக்கும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க இந்த மாதிரி சாப்பாடுலாம் முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. முன்னாடி 2 பேருமே ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அம்மாவோ என் செல்ல பொண்ணு 3 நாளைக்கு அப்புறம் இப்பதான் சாப்பிட போறா, அதுக்கு சின்னதா ஒரு கிஃப்ட் அப்படின்னு நிறைய பணம்லாம் அனுப்பி விடுறாங்க. பாருடி, சாப்பிட்றதுக்கெல்லாம் பணம் தரங்க, இதுதான் பணக்கார வாழ்க்கை போல. நீ இன்னும் நிறைய சாப்பிடு, அதுக்கும் நான் இன்னும் நிறைய பணம் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே பணத்தை அனுப்பி விட்டுட்டு தான் இருக்காங்க. நீனும் சென்னும் வெளியே போய் ஷாப்பிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இதுக்குமே நிறைய காசு அனுப்பி விடுறாங்க. தேங்க்ஸ் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேருமே ஷாப்பிங் பண்ணதான் வெளியே போறாங்க. அப்ப அந்த டைம்ல மூவ் பண்ணிருக்கான் இல்லையா, அதாவது இந்த நாவல் படி மேல் லீடு அவை வந்து மெசேஜ் பண்றான், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிளப்புக்கு போறோம், பிக்கப் பண்ண ஒரு எக்ஸ்பென்சிவான காரை அனுப்பிவிடு அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு மெசேஜ் பண்றான். இதை பார்த்த ஹீரோனியும் இவெல்லாம் அடுத்தவன் காசுல ஓசில வாழ்றவன், இவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவளுடைய டிரைவருக்கு கால் பண்ணி இருக்கிறதுலே ரொம்ப சின்னதா டப்பா காரா இருக்கும் இல்லையா, ஒட்டு போட்ட காரு, அதை கொண்டு பிக்கப் பண்ண போக சொல்றா. சொல்லிட்டு மூவன் கிட்ட ஒரு நல்ல சொகுசு காரை தான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுக்கு மேல நம்ம வழியில வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு வில்லா வாங்க தான் வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரையும் குடிக்கிற டீயை பார்த்துட்டு இந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் இவங்க புவர் தான் அப்படின்னு கண்டுக்கிட மாட்டுக்கான், ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச மாட்டுக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்கும் ஃப்ரெண்டுக்காரிக்கும் சமக்கோ வந்துட்டு அவனை வச்சு செய்யணும் அப்படின்னு அங்க உள்ள பில்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் காட்டுங்க, இல்லைன்னா மேனேஜர் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்ட அவரும் கடுப்புலையே அங்க நிறைய பில்டிங்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கொண்டு காட்டுறாங்க. இது சரியில்லை, நெஸ்ட்னு அவரை போட்டு நல்லாவே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவர் கடுப்பாயிட்டாரு, இந்த பில்டிங்லாம் எவ்வளோ விலை தெரியுமா, இதெல்லாம் உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு ஓவரா பேச, அதெல்லாம் எங்களால் வாங்க முடியும், அந்த அளவுக்கு எங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னு நம்ம ஹிர்னி கிரெடிட் கார்டை நீட்ட. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு சிஓவும் அவனுடைய அசிஸ்டண்டும் வராங்க. இங்க நடக்கிறத பார்த்துட்டு மிஸ் சாங் அப்பார்ட்மெண்ட் வாங்க போறாங்களா, அந்த மூவனுக்கு பிறநாள் வரப்போகுது இல்லையா, அதனால பிறநாள் கிஃப்டா கொடுக்க போறாங்களா இருக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹிர்னி கிரெடிட் கார்டை கொடுத்துருப்ப இல்லையா, அதை பார்த்தோன்னே சரி தாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த கார்டை வாங்க போனா உன்கிட்ட யார் தாரா அப்படின்னு அங்க ஒரு பொண்ணு நிப்பா. அந்த பொண்ணு எல்லார்கிட்டையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவா, புவரா இருந்தாலும் சரி ரிச்சா இருந்தாலும் சரி யார் வந்தாலுமே ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவாளா. ஸோ அதனால அந்த பொண்ணு கிட்ட கிரெடிட் கார்டை கொடுக்கா. இதை பார்த்து இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு, என்ன விளையாடுறீங்களா, கண்டிப்பா இந்த கிரெடிட் கார்டு ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. இது ஃபேக்குன்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, சீப்பான டீயை குடிக்கிறீங்களா அதை வச்சுதான் அப்படின்னு சொல்ல. ஃப்ரெண்டுக்கெல்லாம் செம கோவம் வந்துட்டு ஆளு மண்டைய பாரு, எங்களே அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு நம்ம சென் வந்து அந்த ஆளை போட்டு நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டா. அவரு போடி அப்படின்னு தள்ளி விட்டுறாரு. அவ அதுல கீழே விழ போக கரெக்டா அந்த சீவ பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பிடிச்சிடான். அப்படியே 2 பேரும் கண்ணி மேய்க்காம பாத்துட்டு இருக்காங்க. ஓ சூப்பர்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோனியும் அதை பார்த்து வர்ணிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே நார்மல் ஆயிராங்க. இந்த சீவ பையனை பாத்தீங்கன்னா அங்க உள்ள மேனேஜரை வர சொல்றான். ஹீரோனியும் இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா சூப்பரா இருக்காண்டி, ஜெண்டில் வேற நடந்துக்கிறான்ல அப்படின்னு சொல்லும் போது, அடியே இது உன்னுடைய அண்ணா சியான்னு சொல்ல. அப்படியானு இவளுமே அண்ணாவை பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மேனேஜருமே வந்துடுறாங்க. அவங்க கிட்ட அண்ணாவோ என் தங்கச்சியும் அவளுடைய ஃப்ரெண்டையும் இவர் புள்ளி பண்ணாருன்னு சொல்ல, ஆமாண்ணா இவர் ரொம்ப மோசம், எங்களை மட்டமா ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரையும் எக்ஸ்ட்ரா அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. அந்த ஆளுக்குன்னா அள்ளு விட்டுருது. ஐயோ நீங்க பெரிய வீட்டு பொண்ணுங்கன்னு தெரியாது, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு. இந்த ஸ்டோருக்கே அவங்க தான் ஓனரு, அவருடைய தங்கச்சியை மட்டுமா நடத்திருக்கியா அப்படின்னு அந்த ஆளை ஃபயர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா வாங்கணும்னு சொன்னா இல்லையா, அதுக்கு காசு கொடுக்க போக, அதான் பெரிய அண்ணா நான் இருக்கேன் இல்லையா நானே கொடுக்கேன் அப்படின்னா அண்ணா காசு கொடுத்துறாங்க. அண்ணா நீ தான் பேஸ்ட், அழகா வேற இருக்கா அப்படின்னு இவ அண்ணாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. அண்ணாக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இவ இப்பெல்லாம் பேச மாட்டாளே அப்படின்னு. என் தங்கச்சி உடம்புல எந்த பேய் இருந்தாலும் வெளியே போகட்டும் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஃப்ரெண்டு கறிக்கா சிரிப்பு அடுக்க முடியல, விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன இவரு எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி சொல்றாரு, ஒருவேளை முன்னாடி அந்த பொண்ணு அவங்க அண்ணா கிட்ட நான் பேசுற மாதிரி ஜாலியா
பேச மாட்டா போல, அதான் அவருக்கு வித்தியாசமா தோணிருக்கு போல அப்படின்னு நம்ம ஹீரோனி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. இப்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட நாங்க இப்போ ஷாப்பிங் போறோம், நீ என்ன பண்றனா அப்படின்னு நம்ம ஹீரோனி ஃபுல்லா சொல்ல வருதுக்குள்ள அசிஸ்டண்டோ எனக்கு புரியுது, இந்த வில்லாவை மூஃபன் நேம்ல மாத்தி தரணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடிங்க வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு ரெண்டு பேருமே கூப்பிடுறாங்க. நான் நினைச்சேன் மூஃபனுக்கு பிறந்தநாள் வரப்போகுது இல்லையா, அதுக்கு கிஃப்ட் பண்ண போறீங்கன்னு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லும்போது, அப்பெல்லாம் இல்லை, இந்த வில்லா எனக்கும் சென்னுக்கும் மட்டும்தான், புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோனியும் சென்னும் சொல்ல, அண்ணா பாக்குறாரு சென்னை, சடனா இவ சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குதே அப்படின்னு. ஃபைனலி ரெண்டு மேடத்துக்கும் இப்பயாவது அறிவு வந்திருக்கே அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த டைம்ல நம்ம சென்னுக்கு வந்து அந்த மூஃபன் தான் கால் பண்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப்ல இருக்கானாமா, ஸோ பில்லு பே பண்ண வான்னு சொல்லி கூப்பிட்றான். இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே அந்த மூஃபனுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னுக்காக மட்டும் தான் போகிறாங்க. ஆனால் அண்ணா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவ சேஞ்ச் ஆகலை, நாம தான் ஓவர் திங்க் பண்ணுறோம் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுவே இந்த பக்கம் அந்த மூஃபனை தான் காட்டுறாங்க. அவே தான் இந்த நாவலுடைய மெயின் லீடு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனுக்கு ரேனுன்னு ஒரு பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும், அவளை தான் லவ் பண்ணுறான். ஆனால் அந்த ரெண்டு பணக்கார பொண்ணுங்களை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவான். ஏன்னா அந்த ரெண்டு பணக்கார பொண்ணுங்களும் இவன் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவான். இப்போ அந்த ரெண்டு பணக்கார பொண்ணுங்க உடம்புல நம்ம ஹீரோனியும் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் என்னென்ன கூத்தலாம் நடக்க போகுதோ தெரியல. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனியும் சென்னுமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனி டப்பாக்கார பிக்கப் பண்ண அனுப்பியிருப்பா இல்லையா, அதுக்கு இந்த மூஃபன் வந்து கோவத்தில் இருக்கானாமா. உன்னை மணிக்குன்னா நாய் மாதிரி குறைன்னு சொல்ல, நான் இதுக்கிட்ட குறைக்கணும், நீ தான் ஆல்ரெடி குறைச்சிட்டு இருக்கியே அப்படின்னு கிண்டல் பண்ணா அவன் சம கடுப்பாயிட்டான். என்னடி ஓவரா பேசுறா, முன்னாடி என்கிட்ட கெஞ்சினதெல்லாம் மறந்துட்டியா, சரி இன்னொரு சான்ஸ் தாரேன், இங்க குடிக்கிற எல்லாருக்கும் நீங்க ரெண்டு பேர் தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட்டர் கிட்ட இன்னும் 20 பாட்டில் ஒயினை எடுத்துட்டு வர சொல்றான். ரொம்ப காஸ்ட்லி, ஒரு ஒயின் பாட்டிலே $500,000 அப்படின்னு சொல்ல, என்ன பேசுறீங்க, மூஃபனால பே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, அவனுக்காக இந்த பணக்கார ரெண்டு பொண்ணுங்களும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா, ஸோ ஒயினை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மூஃபனுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். ஆமா மூஃபன் செல்லம், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சென் சொல்ல, பாத்தீங்களா என் காலை நக்குங்கன்னு சொன்னா கூட இவங்க ரெண்டு பேரும் என் பேச்சு தட்டாம நக்குவாழ்வ அப்படின்னு இவன் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கான். நீ பில்டப் பண்ணு, உனக்கு நாங்கள் வச்சிருக்கோண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சரக்கு அடித்து என்ஜாய் பண்ணிட்டு பத்தாவதுக்கு 4-5 ஒயின் பாட்டில் கீழே போட்டு உடைக்கிறான். எல்லாம் திமிரு தான், நமக்கு செலவு பண்ண ரெண்டு பணக்கார பொண்ணுங்க இருக்காங்களே அப்படின்னுக்காக தான் இவன் இந்த மாதிரி திமிரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். இப்போ வேட்டரை வந்து ஒயின் பாட்டில் உடைச்சதுக்கு எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணுன்னு சொல்ல, அதெல்லாம் பே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு சென் கிட்ட இன்னும் ஒயின் பாட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க இஷ்டம் மூஃபன், தாராளமா ஆர்டர் பண்ணிக்கிடுங்க, உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம் அப்படின்னு சென் சொல்றா. அவனும் ஆர்டர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நீ ஆடுறசா, இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அண்ணாவுடைய அசிஸ்டண்ட்டுமே நிற்காரு. அவர் இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவா அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா சரக்கடிச்சு மட்டையாகிற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அப்போ மேனேஜரும் வந்து 20 மில்லியன் பே பண்ணணும் அப்படின்னு பில்ல நீட்டேன். என்னங்கடி பாக்குறீங்க, பே பண்ணுங்கன்னு சொல்ல, நாங்க எதுக்கு பே பண்ணணும், நீ தானே ஆர்டர் பண்ணா, ஸோ நீயே பே பண்ணிக்கோன்னு சொல்ல, இவனுக்கு சமக்கு வருது. என்னங்கடி விளையாடுறீங்களா, என்ன பாருங்க, இப்ப மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சேஸ் பண்ண உங்க ரெண்டு பேருக்கும் உரிமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு மண்ணாங்கிட்டையும் தேவையில்லை, நாங்க என்ன இங்கிலீஷ்லயே பேசுறோம், தமிழ்ல தானே பேசுறோம், உனக்கு புரியலையா, உனக்கு நாங்க பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, உடனே மேனேஜரோ செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுறாங்க. மூவ்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தானே பே பண்றேன்னு சொன்னா, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிறாங்க. இவனுக்கு ஒன்னும் புரியல. என்ன பாருங்கடி, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்னு ஒழுங்கு மரியாதையா காசை பே பண்ணுங்க, ரெண்டாவது காசை பே பண்ணலன்னா இனிமே என் முகத்திலே முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றான். நாங்க 3வது ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போக அப்படியே கட் பண்ணா இங்க அண்ணாவை தான் கட்டுறாங்க. அண்ணா கேக்குறாங்க அங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. பாஸ் அதை எப்படி என் வாயில சொல்வேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணா என்ன நினைச்சுக்கிறாங்க,
நினைச்சுக்கிறாங்கன்னா சென் வந்து அந்த மூவன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு இல்ல நான் எதுவுமே பார்க்க விரும்பல, நீ எதுவுமே காட்டாத அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அசிஸ்டண்டா அங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவ்ல காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணா செம ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் சென்னும் சேர்ந்து அவனை வெளுத்து எடுக்கிறாங்க. அவன் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படி சொல்றான். நீ எதுக்குடா எங்களை மன்னிக்கணும், போடா, இன்னைக்கு உனக்கு லக்கிட்டே நினைக்கேன், அதான் அடியோட தப்பிச்சா, இனிமே எங்க பக்கத்துலயே வந்துடக்கூடாது, எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு நல்லா சரமாரியா திட்டிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து போலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களால போகவே முடியல. ஏதோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி மூவன் கிட்ட இழுக்கிற மாதிரி இருக்கு. இவங்களும் அவன் பக்கத்துல போக கூடாதுன்னு தடுத்து பாக்குறாங்க. ஆனா முடியலையே. அவன் கிட்ட போய் உட்கார்ந்து நீ ஓகே தானே மூவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதா அப்படின்னா அசிஸ்டன்ட்டுக்கும் ஒண்ணு புரியல. ஒருவேளை மூவன் கூட ஏதாவது கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்ல, என்ன கேமோ மண்ணாங்கிட்டியோ அப்படின்னு அண்ணாக்கு சம கோவம் வருது. ஆக்சுவலி அண்ணாக்கு சென் மேல ஒரு கண் இருக்குது போல, அதான் இந்த அளவுக்கு கோவம் வருது. கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பில்ல இவங்க ரெண்டு பேரும் பே பண்ற நிலைமை ஆகிறது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இந்த நாவல் நம்மள கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி காரியத்தை பண்ண வைக்குதுன்னு. அப்போ நம்மளால ஸ்டோரியை மாத்த முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ண, கவலைப்படாத, நியூ ஸ்டோரியை ஆரம்பிப்போம், நமக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்டு தேடுவோம், அப்போ ஸ்டோரி மாறலாம் அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்கும்போது, மறந்துட்டியா எங்க ஃபேமிலி பிஸ்னஸ் என்னது, என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ், அங்க நிறைய பாய் பேண்ட் உண்டு, அதுக்கப்புறம் நிறைய மூவி ஸ்டார்லாம் இருப்பாங்க. ஆமா ஆமா, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு இப்போ சென்னுடைய கம்பெனிக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ஒரு பாய் பேண்டை வர சொல்லி டான்ஸ் ஆட சொல்றாங்க. அவங்களுமே டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்து இவன் நல்லா இருக்காண்டி, இவன் உனக்கு பொருத்தமா இருப்பான், செம ஹாட் அப்படின்னு வர்ணிச்சிட்டு இருப்பாங்க. வர்ணிச்சிட்டு நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ இந்த கம்பெனியை சுத்தி பாரு அப்படின்னா அவ அங்கேருந்து போயிடுவா. அவளும் சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப அங்க ஒரு பையனை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அவனை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கா, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலி அவர் தான் நம்ம டிராமாவுடைய ஹீரோ. அந்த சைனாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர், சூப்பர் ஸ்டார்னே சொல்லுவாங்க. மூவன் இருக்கான் இல்லையா, அவன்லாம் இவருக்கு கீழே தான். மூவனுமே ஒரு ஆக்டர் தான், ஆனா நம்ம ஹீரோக்கு கீழே தான். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி பாக்குறத பார்த்துட்டு அகைன் இவ வந்துட்டாளா, இவ என்ன மூவனுக்கு சைட் கேரக்டரை நடிக்க சொல்லதான் வந்திருப்பாளா இருக்கும் அப்படி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுட்டு இருப்பா இல்லையா, அதை டிஸ்டர்ப் பண்ற விதமா அங்க ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலி இவ தான் இந்த நாவலுடைய ஃபீமேல் லீடு. நேம் வந்து ரேன். அந்த மூவனுக்கு இவளை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன சாங், மூவனை பிக்கப் பண்ண தான் வந்திருக்கியா, ஆனா அந்த சான்ஸ் உனக்கு இல்ல, ஏன்னா ஆல்ரெடி அவன் என் கூட டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இவ என்ன கெட்டது பண்ணாலும் கடைசியில எல்லாருக்கும் இவளை தான் பிடிக்கும், ஏன்னா இவ தான் ஃபீமேல் லீட் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு, உன்னோட மூவனை நீயே வச்சுக்க தாயே, எனக்கெல்லாம் அந்த வீணா போனவே தேவையில்லை, உங்க ரெண்டு பேரோட ஜோடி தான் பக்காவா இருக்கு அப்படின்னு நம்ம ஹினியா அவங்க ரெண்டு பேரையும் பங்கமா கலாய்ச்சி விடுறா. இவளுக்கு நான் செம கோவம் வந்துட்டு, என்ன இன்சல்ட் பண்றியா, சென்னுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உன்னை இந்த கம்பெனி விட்டே வெளியே துரத்தி விட்டுருவான்னு சொல்ல, அதையும் பாப்படி யார் வெளியே போறாங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும் போது, இதெல்லாம் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருப்பான். ஆக்சுவலி இந்த ரேன் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ யாருன்னா சென்னுடைய கசினாமா. அது போக மூவனுக்கும் பிடிக்கும் இல்லையா, அதனால சென் வந்து இவன் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருப்பாளாம். அவ சொல்றதான் கேட்பாளாமா, கண்டிப்பா உன்னதான் வெளியே துரத்தி விடுவா பாரு அப்படின்னு இவ அடிக்க போக, அதுக்குள்ள நம்ம ஹீரோனிய பாத்தீங்கன்னா அவளை அடிச்சு விட்டுறா. எல்லாருக்கும் சமஷாக்கு. ஏன்னா எப்போதும் நம்ம ஹீரோனியுமே இவ கிட்ட ரொம்ப பணிவாதான் நடந்துக்கிடுவாளாம். இப்போ அடிக்கவும் எல்லாரும் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. என்னையும் அடிச்சிட்டால, நான் சென் கிட்டையும் மூவன் கிட்டையும் உன்னை மாட்டி விட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்ல, நீ யார்கிட்ட வேணாலும் மாட்டி கொடுத்துக்கோ, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறா. சென்னி வந்துட்டியா, இவ கம்பெனிக்கு பிரச்சனை பண்ணவே வந்திருக்கிறா. அது மட்டும் இல்ல மூவனை செடிஸ் பண்ண ட்ரை பண்றா. நான் அப்பெல்லாம் பண்ணாதன்னு சில அறிவுரை தான் சொன்னேன், அதுக்கு போய் நான் அடிச்சிட்டா அப்படி சொல்லி மாட்டி விட, போச்சு இப்ப ரெண்டு புயல்களும் சண்டை போட போகுதுன்னு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே பதட்டமா இருக்க. ஆனா நம்ம சென்னை பாத்தீங்கன்னா சண்டைலாம் போடல. இந்த ரேன் வந்து அவ கையை பிடிச்சு வச்சிருப்பாளா, அதை தட்டி விட்டுட்டு, பேபி உன் கைக்கு ஒன்னாகலா, ரொம்ப வலிக்குதா அப்படின்னா அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்கா. பத்தாதுக்கு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறா. அடிச்சது என்ன, நீ தப்பான ஆள டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறான்னு சொல்ல, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் நீ தான் டாக்டர் கிட்ட போகணும்,
போய் உன் மூளையை ஃபர்ஸ்ட் செக் பண்ணு ஓகேவா அப்படின்னு நம்ம ஹிரணி கிண்டல் பண்ண இவருக்கு நான் சமக்க வருது. சென், நான் உன்னுடைய கசினு, அவ என்னையே அடிச்சிருக்கா, அவளை ஃபர்ஸ்ட் கம்பெனி விட்டு வெளியே தூக்கி போடு அப்படின்னு சொல்ல ஆமா நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த ரேனை வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மூஃபனுக்கு மட்டும் இது தெரிய வந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு கத்திட்டு இருக்க. நீ கத்து, நான் உன்னெல்லாம் கண்டுக்கிட்டே மாட்டேனே அப்படின்னு ஒர்க்கர்ஸ் கிட்ட என்ன பாருங்க, சாங் என்னுடைய பெஸ்டி, அவகிட்ட யாராவது வம்பு பண்ணா என்னையே பகிச்சதுக்கு சமம், சோ அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு இந்த ரேனுடைய ஒட்டுமொத்த ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ண சொல்றா. இனிமே இவளுக்கு நம்ம கம்பெனில இடம் கிடையாது, வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது பாடி கார்டுமே வெளியே தூக்கி போட்டுறாங்க. என்னடா நடக்குது? எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை தானே போடுவாங்க, இப்ப ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பாசமா இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் சரி ஒர்க்கர்ஸ்க்கும் சரி ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோக்கு இதை நம்ப முடியல, இது ஒரு ஆக்டிங்கா தான் இருக்கும், அந்த மூவனை கரெக்ட் பண்ண அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோனைய பாத்தீங்கன்னா ஹீரோவை தான் பாக்குறா, பார்த்துட்டு கண்ணை வேற அடிக்கிறாளா. ஹீரோக்கெல்லாம் ஒன்றும் புரியல, இவ எதுக்கிட்ட கண்ணை அடிக்கிறா, இவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஃப்ரெண்டு கேக்குறா, இந்த பாய் பேண்ட்ல இருந்து உனக்கு எந்த பசங்களை பிடிச்சிருக்குன்னு. எங்க என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாருமே இல்ல, ஆனா கம்பெனில ஒரு பையனை பார்த்தேன்ப்பா, அவன் என் கிரஷாவே ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே லவ்ல விழுந்துட்ட தெரியுமா, அவன் ஃபேஸ் செம ஹேண்ட்ஸமா இருந்துச்சு, கண்ணுமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோடைய ஃபுல் பாடியுமே வர்ணிச்சு சொல்லிட்டு இருக்கா. இதே மாதிரி பையன் நம்ம கம்பெனியில் இருக்கானாண்டி. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வாரான். நான் சொன்ன பையன் இவன் தாண்டி, செம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, நிஜமாவே இவர் தானா? இவர் என் அண்ணாப்பா. அப்படியானே இவா நம்ம ஹீரோ பார்த்து இன்னுமே சைட் அடிச்சு தான் இருக்கா. கனவு லோகத்துக்குலாம் போயிடா. ஹீரோ கூட மேரேஜ் ஆகி ஒரு அழகான குழந்தை இருக்கிற மாதிரிலாம் கனவுலாம் காண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ சொல்கிறான், என்ன பாரு, நீ 100 தடவை எனக்கு சாப்பாடு வாங்கி தந்தாலும் நான் அந்த மூவன் கூடலாம் சைட் கேரக்டராக நடிக்க ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஐயே, அவன் கூட நீங்கள் எதுக்கு சைட் கேரக்டர்? சி இந்த அருவருப்பான விஷயத்த மட்டும் பண்ணிடாதீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோனு சொல்லும்போது இந்த பிரில்லியண்டான ஐடியாவை கொடுத்ததே நீ தான், இப்போ தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறியோ அப்படி ஹீரோ கேட்கும்போது ஆமாடி, நாவல் புக்கு படி நீ தான் அந்த ஐடியாவை கொடுத்தா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. இப்போ என்னதை சொல்லி சமாளிக்க? ஹீரோ முன்னாடி என்னுடைய மைண்ட் அவுட் ஆஃப் மைண்ட் ஆகிட்டு, அதான் பைத்திய மாதிரி எதாட்ட சொல்லியிருப்பேன்னா இருக்கும், அதெல்லாம் மனசுக்குள்ளே பெருசாக எடுத்துக்கிடாதீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், நடிப்பில் உங்களை பீட் பண்ண யார் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ பேசுறதுல சுத்தமாக நம்பிக்கை இல்லை, என்ன மூவனுக்காக தானே இப்படி ஐஸ் வச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்டா, நோ உண்மையாக தான் சொல்கிறேன், ப்ராமிஸ், இப்போ நான் சொன்ன வார்த்தைகள்லாம் பொய்யா இருந்துச்சுன்னா எனக்கு 1 வாரம் மோஷன் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறா. ஹீரோ பார்க்குறான், இவளுக்கு என்னாச்சு இந்த மாதிரிலாம் பேசுகிறாளே அப்படின்னு. லூசாடி, இப்படி லோக்கலாக பேசாத, நம்ம 2 பேரும் இப்போ பணக்கரை விட்டு பொண்ணுங்க, வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. அவள் சொன்ன பிறகுதான் இவளுக்குமே தெரியுது நம்ம லூஸ் தனமாக பேசியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட முன்னாடி மூவன் கூட சைட் கேரக்டர் நடிக்க சொன்னேன் இல்லையா, அதுக்கு மன்னிப்பு கேட்குற விதமாக இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை கொடுக்க போவாலாம். அப்போ தெரியாதனமா கிளாஸை தள்ளி விட்டுறா, அதில் தண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ மேலே சிந்திருது. உடனே ஹீரோனி தான் சாரி அப்படி சொல்லி தொடச்சி விடுறா. அப்போ தான் அவளுமே நோட் பண்ணுறா, இவருடைய மசில்ஸ்லாம் சூப்பராக இருக்குதேன்னு. மாவு பசிட்ட மாதிரி பசிஞ்சிட்டு இருக்கா, நவுலே மாட்டுக்கா. ஹீரோக்கெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு இருக்கா. உன் ஆக்டிங்கை ஃபஸ்ட்டு நிப்பாட்றியா அப்படி ஹீரோ டக்குன்னு கையை பிடிப்பானா, இவன் அப்படினாலுமே அடங்க மாட்டுக்கா, கையுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு டச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடான். நீ தள்ளி விட்டுட்டு போனாலும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், செம ஹாட்டாக இருக்கான்ல அப்படின்னு இவ சைட் அடிச்சிட்டு இருக்கா. காணும் பார்த்ததுலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோனிக்கும் ஃப்ரெண்டுக்கும் மெசேஜ் வருது, அந்த மூவன் தான் ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கிறான் போல, இந்த பிராண்டடான காரு, வாட்சி, அப்புறம் கப்பல், அது எல்லாம் எனக்கு வேணும், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க 2 பேர்த்தையும் வாங்கி தர சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு பிறநாள் வரப்போகுதான், அதுக்கு ப்ரெசென்ட் பண்ண இந்த கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கெலாம் சமக்கோ வந்துட்டு, நான் உனக்கு பிடிச்சா நீ வாங்கணும், அதை விட்டுட்டு ஓசியில் வாங்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோனி நல்லா திட்டி மெசேஜ் அனுப்புகிறா. ஃப்ரெண்டும் திட்டலான்னு தான் பார்க்குறா, பட் அவளால் திட்ட முடியல, அந்த புக்கை வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிடுது. மூவன் பிரதருக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு, அதனால நான் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த காரை வாங்க போயிடா. ஆல்மோஸ்ட்
வாங்கியிருப்பா. நல்ல வேலை நம்ம ஹீரோனி பார்த்து அந்த ஃபோனை பிடிங்கிறா. ஃபோனை பிடுங்கின பிறகு தான் அவன் நார்மலாகவே ஆகுறா. ஆமாம், உனக்கு மட்டும் எதுவும் ஆகலையா? அந்த புக்கால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படியே ஃப்ரெண்டு கேட்கும்போது, ஆமாம்ல, அப்போ நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது போல. வேற ஒருத்தங்க மேலே லவ்வில் விழுந்தா இந்த நாவலால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஒரிஜினல் ஸ்டோரி லைன்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். ஸோ நீனும் ஒரு ஆளை கண்டுபிடி, லவ் பண்ண ஆரம்பி அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும்போது, எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃப்ரெண்டு சோகமாக சொல்லிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய அண்ணன் வராரு. நீ எங்கேயும் போக தேவையில்ல, உன் முன்னாடி வர இருப்பாரு, அவரை உன் பாய் ஃப்ரெண்டாக ஆக்குனாலே போதும் அப்படின்னு சொன்னவ, அண்ணா வா நான் உட்காரு, எங்க கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றா. அண்ணா அவ பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே இல்லையே. அவரு தனி உலகத்துல இருந்த மாதிரி இருக்கு. நம்ம ஃப்ரெண்டை தான் மேமிருந்து பார்த்துட்டு இருக்காரு. 2-3 தடவை அண்ணா இருக்கேன்னு கூப்பிட்ட பிறகுதான் நார்மலாவே ஆகுறாரு. அப்புறம் ஹீரோனியை கையை பிடிச்சி இதுலயே உட்கார வச்சிடறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி காரமான ஃபுட்டா ஆர்டர் பண்ண போவாளா? அது ஃப்ரெண்டுக்கு ஒத்துக்காது போல. அது அண்ணாக்குமே தெரிஞ்சிருக்கு. உடனே அண்ணாவோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா எனக்கு அது ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. அண்ணா ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போயிட்டு, அண்ணாக்கு சென்னை பிடிச்சிருக்குன்னு. நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோனி அண்ணா பத்தி கிண்டல் பண்ண, கம்முன்னு வாயை மூடிட்டு சாப்பிட்றியா அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. எப்படியாட்டும் இந்த 2 ஜோடியை சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட, இவர் ஓகேவா லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கண்ணாலே கேட்குறா. இவர் என் டைப் மாதிரியே தெரியலையே, உன் டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அண்ணா கிட்ட கேட்குறா. உண்மையை சொன்னா உனக்கு சென்னை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் சொல்ல மாட்டுக்காரு. வாய் மூடிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. எனக்கு தெரியும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு. உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா நீ என்ன பண்றனா, அவ முன்னாடி கொஞ்சம் ஹாட்டா வசீகரமா நின்னாவே போதும் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாவும் நம்ம ஹீரோனி சொன்ன மாதிரி மிட் நைட் கூட பார்க்காம நம்ம சென் வரும்போது எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு நிக்காரு. அதை பார்த்து சென்னும், ஆமா இந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேக்குறா. உடம்பை எனர்ஜெட்டிக்கா வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொல்லும் போது இவ மணிய பார்த்துட்டு, மிட் நைட்ல கூட உடம்ப எனர்ஜெட்டிக்கா வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா அங்கிருந்து ஓடுறா. இதை பார்த்தா அண்ணாவோ, கண்டிப்பா என்னுடைய ஃபிகரை பார்த்து அவன் மயங்கிருப்பால இருக்கும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவளை பார்த்தீங்கன்னா நேரா நம்ம ஹீரோனி கிட்ட ஓடி வரா. என்னாச்சு இவ்வளவு பதட்டமா ஓடி வரா? ஒருவேளை அண்ணாவுடைய ஃபிகரை பார்த்து இவன் மயங்கிருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோனி கற்பனை லோகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம புக்குக்குள்ள டிராவல் ஆகி வந்ததால சில பீப்புளுடைய மென்டல் ஸ்டேட் சரியில்லைன்னு நினைக்கேன். உதாரணத்துக்கு உன் அண்ணாவை எடுத்துக்கோ. நாவல் படி அவரு கோவக்காரு, ரூடு. ஆனா இப்பெல்லாம் கைண்டா நடந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் நம்ம நாவலுக்குள்ள வந்த சைடு எஃபெக்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லும் போது, அடி பாவி, அவர் லவ்வுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. நீ என்னன்னா பொசுக்குன்னு அவரை பார்த்து மென்டல் ஸ்டேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே போனா சரிப்பட்டு வராது. நம்ம தான் ஏதாட்டும் பண்ணணும் அப்படின்னு சென் கிட்ட, சென் பேசாம நீ அண்ணாவுடைய கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஒர்க்கெல்லாம் கத்துக்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றியா, இல்லனா வேற ஏதாட்டும் கத்துக்க ஆசையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சென்னோ, எனக்கு பியானோ கத்துக்க தான் ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப நீ பணக்கார விட்டு பொண்ணு, இதெல்லாம் கத்துக்க அவசியமே இல்ல அப்படி ஹீரோனி சொன்னா. இல்லடி, முன்னாடி என் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என் தம்பியை தான் ரொம்பவே கவனிப்பாங்க. அவன் மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அவனுக்கு பாஸ்கெட் பால், செஸ் அது கத்துக்கலாம் நிறைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஆனா என்ன சேர்த்து விடவே இல்ல. ஓவர் டைம் ஒர்க் பார்த்தாட்டும் என்னுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணலான்னு பார்த்தேன், பட் முடியல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கொஞ்சம் ஃபீல் பண்றா. சரி ஃபீல் பண்ணாத, பியானோ தானே, நீ ஈஸியா கத்துக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோனி கொஞ்சம் ஆறுதலா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அண்ணா கிட்ட தான் மெசேஜ் பண்றா. அவளுக்கு பியானோ ரொம்ப பிடிக்கும்னு. உடனே அடுத்த நாள் அண்ணா என்ன பண்றாங்கன்னா, பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு வந்து சென் கண்ணுக்கு படுற மாதிரி பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அண்ணா 10 வருஷத்துக்கு முன்னாடி பியானோ ப்ளே பண்ணிருக்காங்க. அப்பவும் சூப்பரா தான் ப்ளே பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இப்பவும் சூப்பரா தான் ப்ளே பண்றாங்களாம் அப்படின்னு சர்வன் பேசிட்டு போறாங்க. நம்ம அண்ணா பாத்தீங்கன்னா சென் கிட்ட பியானோ ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவளும் ஆமா, பட் எனக்கு ப்ளே பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணா அவளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவ கையை பிடிச்சி, உன் கை அழகா இருக்கு, பியானோ ப்ளே பண்ண ஒரு பெர்ஃபெக்டான கை அப்படின்னு அண்ணா கடலை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி சொன்னதே கிடையாது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது, நான் உண்மையை தான் சொல்றேன்,
அப்படின்னு அண்ணா சொன்னதும் இவ அவரை பார்க்க அவர் இவளை பார்க்க அப்படியே ரெண்டு பேரும் ஒரு லவ் ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனி பார்த்துட்டு தான் இருக்கா. அண்ணா நீ ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா, கண்ணாலேயே கவுத்துட்டல்ல அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. எப்போதும் என் பாஸ் வேறப்பா ரூடா தான் இருப்பாரு, இப்போதான் ரொமான்டிக் பர்சனா இருக்காரு. இந்த கண்குள்ள காட்சியை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். ஹேண்ட்ஸம் காய் பியூட்டிஃபுல் கால் பெர்ஃபெக்ட் மேட்ச் இல்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, என் ஃப்ரெண்டு வெக்கப்படுறதுலாம் நான் இப்பதான் பாக்குறேன். ரெண்டு பேரும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஜோடி அப்படின்னு நம்ம ஹீரோனியும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நார்மல் ஆகிறாங்க. ஃப்ரெண்டுக்கெல்லாம் செம நர்வஸா இருக்க போல. அந்த நர்வஸ்ல அப்படியே சிலிப்பாகி கீழே விழ போக டக்குன்னு அண்ணா பிடிச்சிடாரு. வா சூப்பர்ல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. நம்ம சென்னுக்கா அவளுக்கு ரொம்ப ஷையா இருக்கு போல. நான் சாங்க பார்க்க போறேன் அப்படின்னு அங்கிருந்து ஓடிரா. அண்ணாவை போறதே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. தென் கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் கம்பெனிக்கு வருவாங்க. அப்போ ஹீரோனியும் கேக்குறா, உனக்கு பியானோ கத்துக்க ஆசை தானே, பேசாம என் அண்ணா கிட்ட கத்துக்க, ஏன் அவருக்கு சூப்பரா பியானோ ப்ளே பண்ண தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும்போது இவளும் அண்ணா பியானோ ப்ளே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்க்குறா. அப்புறம் இவளுக்கு அண்ணா சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லித்தர ஒத்துக்கிடுவாரா, கண்டிப்பாக உனக்குன்னா ஒத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்ல, சரி அதை விடு, இன்னைக்கு உன்னுடைய நாள், அதை ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து சாங் குரூப்பில் இன்னைக்கு சீவாவா ஜாயின் பண்ணுறா. அதான் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஒரே ஓவர் டைம் ஒர்க் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இனிமே அந்த கஷ்டம் நமக்கு இல்லை. இருந்த இடத்துல இருந்தே 800 மில்லியன் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஹீரோனி தான் மெசேஜ் பண்ணுறா. இப்போதான் நம்ம ஹீரோனி வீச்சேட்டை இன்ஸ்டால் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணுறா. ஆனால் ஹீரோ வந்து அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையா. ஸோ அதனால ஹீரோனியும் நீங்கள் ஹேண்ட்ஸம் தான் ஆனால் ரொம்ப மோசம், திமிரு பிடிச்சவங்க, மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்ப மாட்டேங்கிங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ, நீ மூவன்காக தானே என்கிட்ட பேச வரா அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த வீணா போனவன் பற்றி நான் எதுக்கு பேசணும், என்னை பாருங்க மூவி ஸ்டார், முன்னாடி நான் பேசினதெல்லாம் மறந்துடுங்க, ஆக நான் அதை பற்றிலாம் பேச வேண்டாம், நீங்கள் உங்களுடைய ஆக்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் இருங்க, நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்கள் ஷோக்கே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. நீ வரலாம் வேண்டாமே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் வருவேன், ஏன்னா நீங்கள் எப்போதும் என்னுடைய ஸ்வீட்டி அப்படின்னு எமர்ஜெலாம் அனுப்பி விடுறா. இவன் இப்படிலாம் அனுப்ப மாட்டாளே அப்படின்னு ஹீரோ திங்க் பண்ணுறான். திங்க் பண்ணிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட நாளைக்கு எந்த கிஸ்ஸினும் இல்லைல்ல அப்படி சொல்லி கேட்குறான். இல்லையே, எதுக்கு சடனாக கேட்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடான். அதுக்கப்புறம் நம்ம சென்னுக்கு அண்ணா மெசேஜ் பண்ணுறாரு. நாளைக்கு பியானோ ப்ராக்டிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், வெளியே வாரியா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோனி கிட்ட சொல்ல, சீக்கிரமா ஓகே சொல்லிடி அண்ணாக்கு, ஓவரா திங்க் பண்றத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, நமக்கு நேரமே இல்ல, அந்த மூவனுக்கு வேற பிறநாள் வரப்போகுது, ஸோ நம்ம தலைவிதியை மாத்தோம்னா நீ அண்ணா கூட நெருங்கி பழகினாதான் உண்டு அப்படின்னு சொல்ல, ஆனா நாவல் படி உன் அண்ணா ஃபீமேல் லீட் ரேன் இருக்கா இல்லையா, அவன் மேலதான் லவ்ல விழுவாரே, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது, அப்பெல்லாம் நடக்காது, உன் மனசுல உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா அவனை உன்னை விட்டு நழுவ விட்டுறாத அப்படின்னு நம்ம ஹீரோனி ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி அவளே மெசேஜ் பண்றா. ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மெசேஜ் பார்த்துட்டு அண்ணாக்கா ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏன்னா அவ ஒத்துக்கிட மாட்டா அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இப்போ ஒத்துக்கிட்டல்ல, அதான் ஷாக்ல எந்திரிச்சு நிக்கா. அதை பத்தி ஒர்க்கர்ஸ்லாம், என்னாச்சு பாஸ், கம்பெனில ஏதாட்டு பிரச்சனையா, இல்லைன்னா ஸ்டாக் பிரைஸ்லாம் டவுன் ஆகிட்டா அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்க, அப்பதான் அண்ணாமே நோட் பண்றாங்க இவங்களுமே எந்திரிச்சு நிக்காங்கன்னு. ஒன்னும் இல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட போன்ல டைப் பண்ணி கேக்குறாரு, ஒரு பொண்ணு கூட டேட்டிங் பண்றதுக்கு நான் என்னதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு. இதுக்குதான் இவர் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாரா, காதல் ஒரு ஆளை எப்படிலாம் மாத்துது பாருங்களேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் தான் காட்டுறாங்க. இன்னைக்குதான் இந்த மூவ்னுடைய பிறந்தநாள் போல. அவனுடைய பிறந்தநாள் பார்ட்டிக்கு நம்ம சென்னும் ஹீரோனியும் இன்னும் வரலையாமா. உடனே எல்லாரும் எப்போ வருவாங்க அப்படி சொல்லி கேட்க, இவன் ஒரு 1/2 hourல வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். 1/2 hour தாண்டி போயிட்டு, ஆனால் வந்த மாதிரி தெரியல, சாப்பாடு ஆறுனது தான் மிச்சம். உடனே லைவ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஆளை கேட்குறாங்க, என்ன யங் மாஸ்டர் ஒருவேளை உங்கள் பிறநாளை மறந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே அவங்க நேமை கூட மறப்பாங்க தவிர என் பிறநாளை மறக்க மாட்டாங்க அப்படின்னு திமிரா பதில் சொல்கிறான். ஆமாம்
ஆமா அவங்க மூஃபனுக்கு பிறந்தநாள் கிஃப்டா அந்த காரை தான் கொடுக்க போறாங்க, அந்த லிமிடெட் எடிஷன் காரு. ஸோ அதை வாங்கிட்டு வரதான் அவங்க லேட் ஆக்குறாங்கன்னு நினைக்கேன். நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ரேன் சொல்லிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கிறா. கூடவே 4-5 பசங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோவை சீரப் பண்ண சொல்றா. நம்ம ஹீரோனி என்னென்னலாம் சொல்லி கொடுக்கல அதே மாதிரி அவங்களுமே சீரப் பண்றாங்க. சாங் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனா, உங்களுக்கு தான் எப்போதும் சப்போர்ட்டா இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி சீரப் பண்ண இதை பார்த்த ஹீரோக்கா ரொம்ப எம்பேரிசிங்கா இருக்கு. இதெல்லாம் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்றான். எதுக்கு, இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. கேட்டுட்டு கம்பெனில இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட, நான் சூப்பர் ஸ்டார் ஆக்டருடைய மிகப்பெரிய ஃபேன், நான் ஹீரோக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல உங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், ஃபுட்டும் டீயும் இன்னைக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அதை கொடுக்குறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பண்ணலாம் ஃபியூச்சர் அண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ்லாம் வேண்டாம், இன்னும் 1 மந்த்துக்கு மதியம் சாப்பாடு ஃப்ரீ நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் அதை கேட்டோன்னே செம ஹாப்பி ஆகிறது. மிஸ் சாங் இங்க எதுக்கு வந்தீங்க, என்னத்தை தான் ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான் உன்னை சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும் அதை கிட்ட ஹீரோக்கு என்ன சொல்லனே தெரியல. அமைதியா அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவ மேல ஒரு பாக்ஸ் விழ வர அதை பார்த்த ஹீரோ அவ மேல விழுந்துடக்கூடாதுன்னு அவளை இந்த சைடு இழுக்க, அப்படியே தெரியாதனமா 2 பேரும் கீழே விழுந்து ஆக்சிடென்டா கிஸ்ஸும் ஆகிருது. சூப்பர், சீக்கிரமா மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோனிய பாத்தீங்கன்னா இவன் உதறு சாஃப்டா இருக்குது அப்படின்னு ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேருமே எந்திரிச்சுறாங்க. ஹீரோக்கு தான் ரொம்ப நர்வஸா இருக்கு. ஹீரோனியும் சாரி நான் வேன் கண்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, எது வேன் கண்டா, இல்ல வாய் ஸ்லிப்பாக்கி சொல்லிட்டேன், வேன் கண்ட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட கொஞ்சம் கிரிஞ்சியா பேசிட்டு இருக்கா. நான் அடக்கமான பொண்ணு, உங்களுக்கே தெரியும், முன்னாடி தான் உங்க ஆப்ஸை பார்க்க முடியல, இப்பயாவது பாக்குறேன் அப்படின்னு ஹீரோடைய ட்ரெஸ்ஸை கழுத்த போக, ஏன் லூஸ் மாதிரி பண்ணாதா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுக்கு ஒர்க்குக்கு நேரம் ஆயிட்டு போல, நான் ஃபிலிம் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடான். 30 வயசு ஆக போகுது, இந்த மாதிரி பியூரான சோலை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு இப்போ ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் பண்றா. நான் ஹீரோவை கிஸ் பண்ணேனே செம ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு, உனக்கு அங்க எப்படி போகுது அப்படின்னு மெசேஜ் பண்றா. பட் 1/2 மணி நேரம் ஆகியும் ஃப்ரெண்ட் அதுக்கு ரிப்ளை மெசேஜே அனுப்பவே இல்லை. என்னவா இருக்கும், ஒருவேளை 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு யோசனை வேற எங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் மெசேஜ் பண்ணிடுறா, மூப்பன் பிறந்த நாளுக்கு நீ வரலையா, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன்னு, ஏன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு ஹீரோனி திட்டுறா. எனக்கு என்ன போகணும் ஆசையா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புக்கு நம்ம ஹீரோனியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவளுக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. அவளுடைய டிரைவர் வந்து எங்க போகணும்னு சொல்லி கேட்க, இவ்வளோ அந்த இடத்த சொல்ல வருவா, இருந்தாலும் சொல்ல விடாம வாய் மூடிட்டு நிற்க, எனக்கு புரியுது மேடம் அப்படின்னு டிரைவரே அவளை கூப்பிட்டு போயிடாரு. அவ காலும் ஆட்டோமேட்டிக்கா அவ பேச்சு கேட்காம போகுது. இதை ஹீரோமே பாக்குறான். நான் ஒர்க் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொன்னா இப்ப போறா அப்படின்னு ஹீரோக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. இப்ப என்னடி பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோனி புலம்புறா. மூஃபன் பிறந்த நாள் தான் இந்த நாவல் புக்கோடைய முக்கியமான பாட்டு, அதனால புக்கு உன்னையும் கண்ட்ரோல் பண்ணது போல அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. சரி, என் அண்ணன் வேற உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி ஹீரோனி சொல்லும் போது அப்பதான் அண்ணாவை காட்டுறாங்க. அவரு சென்னு வருவான்னு அவளுக்காக பொக்கையெல்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வால்பேப்பரா நம்ம சென்னும் இவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ தான் வச்சிருக்காரு போல. அந்த போட்டோ பார்த்தா அப்படியே ரசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துறாங்க. நம்ம தலைவிதி நம்ம கையில தான் இருக்கு, நம்ம உள்ள போக கூடாதா அப்படின்னு 2 பேரும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாங்க. பட் முடியல. உள்ள ஹீரோனிஸ் 2 பேருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வந்த படி இல்ல. அதனால லைவ்ல இந்த மூவ் போட்டு நல்லா கழுவி ஊத்துறாங்க. இவனை மேல் மாடல் மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க போல. அந்த 2 பணக்கார பொண்ணுங்களும் இவன் மேல லவ்வே வைக்கல அப்படின்னு சொல்லி கழுவி ஊத்துறாங்க. பத்தாவதுக்கு இந்த ரேனை பாத்தீங்கன்னா கோச்சிட்டு போறா. எனக்கு எக்ஸ்பென்ஸான கார் தாரேன்னு சொன்னல, அது எங்க, நான் போறேன் அப்படி சொல்லிட்டு அவ கிளம்புவாளா. அப்ப கரெக்டா இவங்க 2 பேருமே உள்ள வந்துறாங்க. இதோ வந்துட்டாங்க செல்லம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேருக்கிட்டையும் என்னுடைய கிஃப்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இன்னைக்கு உனக்கு நல்ல நாளா போயிட்டு, இல்லைனா கிஃப்ட் கேட்குற வாயை பேத்து விட்டுருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி மனசுக்குள்ள சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்போ நாவல் புக்கு மறுபடியுமே நம்ம ஹீரோனியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இவ எதுவும் பேசிடக்கூடாதுன்னு வாயை பொத்திக்கிறா. ஆனால் ஒரு கட்டத்தில் முடியல. கிஃப்ட் தானே, அது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இந்த பார்ட்டியில் எந்த ஃபன்னும் இல்லை. ஸோ இந்த 2 யங் லேடியும் டான்ஸ் ஆடணும், அப்போதான் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு மற்ற மூஃபனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம அண்ணாவை தான் காட்டுறாங்க. அவங்க
அவங்க கிட்ட அசிஸ்டண்டோ இங்க நடக்கிற லைவ் வீடியோவை காட்ட அதை பார்த்தா அண்ணாக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. நீ கடைசியில் அவன் தான் வேணும்னு சூஸ் பண்ணிட்டல்ல அப்படின்னு கஷ்டமா இருக்கு. அசிஸ்டண்டோ சொல்றாரு, இதுக்கு வேற ரீசன் இருக்குமா இருக்கும், பிறகு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பார்ட்டி நம்மளுடைய ஹோட்டல்ல வச்சு தான் நடக்கு, நம்ம அங்க போவோம். அந்த மூஃபனுக்கு இருக்குல்ல, என்னுடைய லவ்வே பறிக்க பார்க்குறான்ல அப்படின்னு அண்ணா சம கோவத்தில் அங்கே போறாரு. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. முன்னாடி நம்ம ஹீரோனி மெசேஜ் பண்ணியிருப்பா இல்லையா, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்குமே அந்த லைவ் வீடியோ வருது. அதில் நம்ம ஹீரோனி அங்கே நிற்கிறத பார்த்துட்டு இவனுக்குமே கஷ்டமாயிருது. இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே என்கிட்ட லவ்லியாக பேசிட்டு போனா, இப்போ மூஃபன் கிட்ட போயிருக்கா அப்படின்னு கோபமும் வருது. இதுவே இந்த பக்கம் இந்த மூஃபன் இருக்கான் இல்லையா, அவனை சொல்கிறான், அதான் அவங்க டான்ஸ் ஆட சொல்கிறாங்கல்ல, ஸோ ஆடுங்கன்னு சொல்ல. அவ்வளோதான், இந்த மூஃபன் சொன்னதும் இந்த புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இவங்களுமே ஆட ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் காமெடியாக தெரியும். இந்த டைம்ல தான் இந்த இடத்துக்கு அண்ணாவும் ஹீரோவும் வராங்க. இந்த மூஃபனை பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ண பாடி கார்டு அவனுக்கு ஒரு அடியை கொடுத்துறாங்க. மிஸ் சென், நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க போல அப்படின்னு அண்ணா சென் கிட்ட கேட்டுட்டு இருக்க. இங்க ஹீரோவும் ஹீரோனி கிட்ட எனக்கு கிஸ் கொடுத்துட்டு உன் பாட்டுக்கு ஓடி வந்துட்ட அப்படின்னு கேட்குறான். ஹீரோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அவங்களால நவள முடியுதுன்னு. இவ்வளோ நேரம் புக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்போ நவள முடிஞ்சிருக்காது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க ஜோடி வந்த உடனே நவள முடியுது. ஸோ அதை பார்த்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோனினா ஹீரோ நீ ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஃப்ரெண்டு ஹக்லாம் பண்ணல அண்ணாவை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் 4 பேருமே அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. பட் இவன் விட மாட்டேக்கான். எனக்கு ஹிஃப்ட் தந்துட்டு போங்கன்னு சொல்கிறான். ஹிஃப்ட் தானே இதோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது அண்ணாக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னுமே இவங்க ரெண்டு பேரும் இவனை தான் லவ் பண்றாங்க போல அப்படின்னு. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு 3 பாக்ஸை கொண்டு வைக்காங்க. அதுலதான் ஹிஃப்ட் இருக்குது போல. இவனும் நம்ம கேட்ட காரோடைய கீ தான் உள்ள இருக்குது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா ஒரு பொம்மை கார் இருக்கு. செம வெறியாகிட்டான். கோவப்படாத, நெக்ஸ்ட் ஓபன் பண்ணி பாரு, அதுக்குள்ள கீ இருக்கும் அப்படின்னு இந்த ரேன் சொல்றா. இவனும் ஓபன் பண்ணி பார்க்கறான். அதுக்குள்ள ஒரு மெடிசன் பொட்டல தான் இருக்கு. இது எதுக்கு அப்படி சொல்லி ரொம்ப கோவத்துல கேக்குறான். உனக்கு கேபபிள் இல்லைல்ல, ஸோ அதான் நாங்க இந்த மெடிசனை வாங்கி தந்திருக்கிறோம், நீ இதை நல்லா சாப்பிட்டு அப்பதான் ஆம்பளையா இருக்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேருமே கிண்டல் பண்றாங்க. இவனுக்குன்னா ரொம்ப கோவம் வருது. இதை பார்த்தா அண்ணாக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி சிரிப்பு தான் வருது. இந்த ரேனை பார்த்தீங்கன்னா 3வது பாக்ஸை திறந்து பார்க்கறா. பார்த்தா அதுக்குள்ள சோறு. அதை பார்த்தா அவளுக்குன்னா ரொம்ப கோவம் வருது. அவ வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸான கார் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பா. கடைசியில 3 பாக்ஸும் இப்படி போயிட்டு இல்லையா புதுசுன்னு, அதனால ரொம்ப கோவம் வருது. இங்க நம்ம ஹீரோனியும் ஃப்ரெண்டும் இவனை அசிங்கப்படுத்துற மாதிரி பாட்டெல்லாம் பாடுறாங்க. அது போக இந்த ரேன் இருக்க இல்லையா, அவ வந்து மூவன் கூட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து போயிடா. அவளுக்கு தான் எக்ஸ்பென்ஸான கார் கிடைக்கல, அதனால கோச்சிட்டு போயிடுறா. இதனால இந்த மூவனுக்கு கோவம் வந்துட்டு உடனே நம்ம ஹீரோனியை போட்டு திட்ட. நம்ம ஹீரோனியா அவனுக்கு ஒரு அறைய போட்டு அவனை வெளியே தூக்கி போட சொல்லிடுறா. பாடி கார்டுமே அவனை வெளியே தூக்கி போட்டுறாங்க. பார்த்தா நாய் டோஸில் போய் வாய வச்சிடறான். இதெல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. லைவை கட் பண்ணுன்னு சொல்றான். ஆனா இந்த ஆளு கேட்கவே மாட்டுக்கான். இன்னொரு பக்கம் இந்த 2 ஜோடியை தான் காட்டுறாங்க. எதுவும் பேசாம அமைதியா ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்ப அண்ணாவோ வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோனியை கூப்பிட்டேன். அவ அண்ணாவையும் சென்னையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்க சென்னை கூப்பிட்டு போங்க, நான் அப்புறமா வாரேன்னு சொல்றா. அண்ணாவும் சரின்னு சென்னை பாக்குறாரு. அவளுமே கிளம்புறா. அப்போ கால் சிலிப்பாயிருது. உடனே அண்ணா தான் தூக்கிட்டு போறாங்க. வெளியே குளிர்றது போல கோட்டெல்லாம் போத்தி விடுவாங்க. அப்போ ஃப்ரெண்டோ சொல்றா, நான் சொல்றத நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, உண்மையாவே நான் உங்களை பார்க்க தான் கிளம்பி வந்தேன், ஆனா என்னென்னமோ நடந்துட்டு அப்படின்னு சொல்ல நான் நம்புறேன் அப்படின்னு அண்ணா சொல்லிடுறாரு. இவளுக்கு அதை கேட்டோன்னே டச்சிங் ஆயிருது. நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க, நான் டின்னருக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்ல அண்ணாக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிருது. பட் டின்னர் வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் சாங் கம்பெனியுடைய 30வது ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், அப்போ எனக்கு டான்ஸ் பார்ட்னரா வருவியா அப்படின்னு சொல்லி அண்ணா கூப்பிடுறாரு. நம்ம சென்னுமே வாரேன்னு ஒத்துக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாவல் புக்கு படி அடுத்த முக்கியமான பாட்டுனா அந்த ஃபங்க்ஷன் டைம் தான். அந்த ஃபங்க்ஷன் டைம்ல அண்ணாக்கு ரேன் மேல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வரும்
வருமா. அப்போ தான் அந்த மூவ் பண்ணியிருக்கான் இல்லையா அவனுமே ரேனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவானாம்மா. அதை பார்த்த சாங்கு நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சாங் குரூப்போடைய பாதி ஷேரை அந்த மூவனுக்கே கொடுத்துருவாளாமா. ஸோ இதெல்லாம் இப்போ ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் வருது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை பாய்.